ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாயாரி கிரியேஷன். நீங்கள் என் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜிக்ஸாக்கோட ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதுக்கு தேவை. வாங்க நம்ம எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பென்சிலும் ஒரு ஸ்கேலும் எடுத்துக்கிட்டு ஒரு லாங் கோடு ஒன்று போட்டிருக்கேன். பிகினஸாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு கேப் விட்டே நீங்கள் போடுங்க. லாங் வாட்டு 2 சைடில் ஒரு கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டாட் வச்சு டேப் இருக்குல்ல, டேப் இருக்கக்கூடியவங்க டேப் எடுத்துக்கோங்க. இன்ச்சி டேப் இல்லாதவங்க ஸ்கேல்லே நார்மல் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம்ல, அதுலேயே ஒரு ஹாஃப் வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. நான் இப்போ போடுறேன் எல்லா வீடியோவில். அதே மாதிரி நீங்கள் ஹாஃப் வச்சு டாட் டாட் போட்டுக்கோங்க. எவ்வளோ வரைக்கும் கோடு போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஹாஃபில் வச்சு டாட் 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 அப்படி வச்சுக்கோங்க. கீழே என்ன பண்ணணும்னா 2 லைனுக்கும் கேப்பு நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன்ல, 2 டாட்டுக்கும் நடுவில் டாட் வைக்கணும். கீழே சேமாக அதில் வச்சிடாதீங்க. 2க்கும் மேலே போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு 2 டாட்டில் இடையில தான் சென்டர் பாயிண்டில் நீங்கள் ஒரு டாட் வைக்கணும். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டாட்டுக்கும் இடையில ஒரு டாட் வச்சுக்கோங்க கீழே உள்ளதில். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். ஜரி த்ரெட்டு இப்படி நீங்கள் எண்டு நாட் போட்டுக்கோங்க. கடைசியாட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே நீடில் எடுத்துருப்பீங்கல்ல, நீடில் எடுத்துட்டு கீழே ஜரி மேலே கொண்டு வருவீங்களா, அந்த மாதிரி கொண்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட் அப்படியே நீங்கள் ஜரி த்ரெட் அப்படியே கீழே எடுத்து கொண்டு வாங்க. அதேமாதிரி நம்ம பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருப்போம்ல, அதில் ஒரு குத்து, பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துட்டு அதில் ஒரு குத்து குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் அங்கேருந்து நூல் எடுத்து கொண்டு வரணும். கீழே நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அந்த டாட்டில் ஒரு குத்து, அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் மேலே கொண்டு போகிறோம். மார்க் பண்ண இடத்துல ஒரு குத்தி எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிடுவோம். நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோடு போட்டிருக்க இடத்துல நீங்கள் குத்தி த்ரெட் எடுத்துட்டு அது பக்கத்துலேயே மேலேயே என்ன பண்ணணும்னா ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் நூல் கொண்டு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 6 ஸ்டிச் ஈஸியாக தான் நீங்கள் போடலாம். ஆனால் ஜரி த்ரெட் கொஞ்சம் டைட்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லிப் த்ரெட்டில் பண்ணிக்கலாம். ஆனால் ஜரியை நூல் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாட்டு விட்டு நீங்கள் கொண்டு வாங்க. ஆனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நூல் கொண்டு வரணும். பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, மேலே இருந்து கீழே நூல் கொண்டு வரோம். குட்டி லாக் ஸ்டிச் ஒரு குத்திட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் மேலே ஒரு நூல் கொண்டு போயிட்டு குத்திட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் குட்டியாட்டு நான் ஒரு எண்டு நாட் போட்டுக்கிடுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா சில்க் த்ரெட்டில் போட போகிறேன். அதுக்கு இப்படி 2 இதில் நூல் எடுத்துட்டு எண்டு நான் லாஸ்ட்டில் நாட் போடுறேன். நாட் போட்டு கொஞ்சம் டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி நீங்களும் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஜரி த்ரெட்டில் ஒரு நூல் தான் நம்ம கொண்டு வரணும். ஆனால் இதில் 2 நூல் கொண்டு வரணும். அதனால் ஜரி த்ரெட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இது போடுறதுக்கு ஈஸியாக வரும். இதுலேயும் அதேமாரி தான் குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து மேல் நூல் கொண்டு போய் மேலே ஒரு குத்து, ஒரு லாக் ஸ்டிச்சு, மேலே இருந்து கீழே கொண்டு அந்த டாட்டில் ஒரு குத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, கீழேருந்து மேலே கொண்டு போகணும், ஒரு குத்து, அதுக்கப்புறம் குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்புறம் அகெயின் அங்கேருந்து நூல் கொண்டு வந்துட்டு ஒரு குத்து, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம்.
நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஸ்டெயின்ஸ் வச்சு வந்து எவ்வளோ தூரத்துக்கு போடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு இதில் வந்து 2 நூலை கீழே இருந்து எடுத்து மேலே கொண்டு வரணும். பிசிறு சில்க் த்ரெட் வந்து பிசிறு தட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் செயின் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். அப்புறம் ஒரு குத்திட்டு நம்ம இது மேலேருந்து ஒரு நூல் எடுக்கிறோம், குத்திட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் கீழேருந்து மேலே நூல் கொண்டு போகிறோம், ஒரு குத்து, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு, மேலேருந்து கீழே அகைன் நூல் கொண்டு வரோம், ஒரு குத்து குத்திட்டு ஒரு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் கீழே இருந்துட்டு மேலே நூல் கொண்டு போகிறோம், குத்திட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு, பக்கத்தில் குத்திட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலேருந்து கீழே நூல் கொண்டு வரேன். நூல் கொண்டு வந்துட்டு நம்ம குத்திட்டு ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. நீங்களும் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.